ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிஷ்ஷோடைய அப்டேட்ஸ், மான்ஸ்டர் ஃபிஷ்ஷோடைய அப்டேட்ஸ் தான். ஸோ அப்படியே அதோடைய ஃபீடிங்கும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டேங்க்கில் நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு காய்ஸ். சில ஃபிஷ்லாம் செத்துருச்சு, சில ஃபிஷ் புதுசாக வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அரோனா கிட்டேருந்தே போயிடலாம். ஸோ பாருங்கள், இப்போது ஒரு 1.5 ஃபீட் இருக்கும் நம்ம அரோனா. ஸோ பார்த்தீங்கன்னா வாங்கும்போது இந்த சைஸ் இல்லை கைஸ், வாங்கும்போது ரொம்ப சின்னது, ஒரு 3 இன்ச் 4 இன்ச் தான் இருக்கும். ஸோ இப்போ 1 இயர் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஃபீட் இருக்குது. ஸோ டேங்க்கு கொஞ்சம் பெருசுனால உங்களுக்கு ஃபிஷ்ஷு கொஞ்சம் குட்டியாக தெரியலாம். பட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு ரொம்ப பெருசு கைஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியுமான்னு தெரியல, பட் ஃபிஷ் ஒரு 1.5 ஃபீட் கிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் ஃபிஷ் அரோனா. ஸோ அரோனாலாம் வளர்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் யோசித்து வளங்க. டேங்க்லாம் அப்கிரேட் பண்ண முடியும்னா கொஞ்சம் தாராளமாக நீங்கள் வளர்க்கலாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புதுசாக ஃபிஷ் வாங்கியிருக்கோம் சொன்னோம்ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த கோய் கார்டு தான். ஸோ என்னடா மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கில் ஒரு கோய் போட்டிருக்கீங்களா பார்க்குறீங்களா? ஸோ என்ன பண்ணுறது, நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ் நிறைய செத்து போயிடுச்சு. ஸோ இது சும்மா ஒரு இதுக்கு தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ சர்வே ஆகுதா, நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கில் கோயிலாம் சர்வே ஆகுதான்னு பார்க்குறதுக்கு தான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ நல்லாவே சர்வே ஆகுது. ஸோ நம்மளுடைய ஸ்னேக்கட் பார்த்திங்கன்னா டெட் ஆகிடுச்சு. ஸோ அது எப்படி டெட் ஆகிடுச்சுன்னா, என்ன பண்ண, ஓவர் ஃபீடிங்கு. ஸோ பார்த்திங்கன்னா நான் எந்த ஃபுட்டு போட்டாலுமே ஃபஸ்ட்டு அதுதான் வந்து சாப்பிடுது. ஸோ எவ்வளோ ஃபுட்டு போட்டாலுமே அதுதான் வந்து சாப்பிடுது. என்னால் அது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. ஸோ ஒரு நாள் அதே மாதிரி ஓவர் ஃபீடிங் எடுத்து டைஜஸ்ட் ஆகலையா என்னன்னு தெரியல, நெக்ஸ்ட் டே செத்துருச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஷவரம் பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது. இப்போ அந்த மேல் மட்டும் தான் இருக்குது, ஃபீமேலும் டெட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம ஒயிட் ஷார்க்கு ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் டெட் ஆகிடுச்சு. ஸோ அது ரெண்டு எப்படி டெட் ஆகிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா அது காரணம் இதோ இந்த பையன் தான் கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையுமே பிடிச்சி முழுங்கி சாப்பிட்டான். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ஷார்க்லாம் இதோடைய பாதி சைஸ் இருக்கும். ஸோ பாதி சைஸ் இருந்தாலுமே அட்டாக் பண்ணி முழுங்கிட்டாங்க கைஸ். அதே மாதிரி நம்ம ஷவரமும் நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஸோ அதையும் முழுங்கிருச்சு. ஸோ இதுக்கு தான் நான் ரெட்டில் கேட்ஃபிஷ் யாரையும் அவ்வளோவா வாங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி வாங்குறதா இருந்தாலும் டேங்க் மிச் பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி டேங்க் மிச் போடுங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய 2-3 ஃபிஷ்ஷை இது தான் இந்த மாதிரி அட்டாக் பண்ணி சாப்பிட்ருச்சு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இது நல்லா இருந்தது ஃபீமேல் பேரு, பட் என்ன பண்ணுறது, கேட்ஃபிஷ் சாப்பிட்ருச்சு. ஸோ அதனால தான் இதை பார்த்திங்கன்னா நான் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏதாச்சும் ஃபிஷ்ஷை அட்டாக் பண்ணுறோமோன்னு ஒரு பயம். ஏன்னா பருன் ஷார்க்லாம் ஒரு வாட்டி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பயமாயிடுச்சு. அதனால தான் இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரித்து வச்சுருக்கேன். ஒரு 2 மந்த்ஸில் நம்ம பருன் ஷார்க்லாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா ஒன்றா விட்டுடலாம் தான் பிளானு. ஸோ இதோடைய அப்டேட்டும் பாருங்கள். ஸோ இதுவும் ஒரு 1 ஃபீட் கிட்ட வளர்ந்துருச்சு கைஸ். சாலிடாக இப்போ ஒரு 1 ஃபீட் இருக்கும். ஸோ செம்ம ஃபாஸ்ட் க்ரோத்து. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப ஃபீட் எடுக்குது. அதே மாதிரி நம்ம ஃபீடிங் கம்மியாக போட்டாலும் மற்ற ஃபிஷ்ஷை அட்டாக் பண்ணி சாப்பிட்ருது. ஸோ அதுதான் ஒரு தலைவலியாக இருக்குது இந்த ரெட்டில் கேட்ஃபிஷ் கிட்ட. ஸோ நீங்கள் வளர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து வளங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டேங்க் கிளீனர்கிட்ட போவோம். ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எவ்வளோ மாதம் ஆனாலும் ஒரே சைஸில் தான் இருக்குது நம்ம டேங்க் கிளீனரு. ஸோ அப்படியே இந்த ஷவரமும் பாருங்கள், ஷவரம் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு, க்ரோத் இருக்குது. நம்ம பருன் ஷார்க்கும் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது கைஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது ஒரு 7 to 8 இன்ச்சஸ் இருப்போம் பருன் ஷார்க்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபின்ஸை பாருங்கள் கைஸ், எனக்கு பருன் ஷார்க்கிட்ட பிடிச்ச ஒரே விஷயம் இந்த ஃபின்ஸ் மட்டும்தான். ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் ஷார்க் மாதிரியே இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இரிடேஷன் ஷார்க்குக்கும் பருன் ஷார்க்குக்கும் இதுதான் வித்தியாசமே. ஸோ உங்களுக்கு அந்த ஃபின்ஸ் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ இதோடைய ஃபின்ஸும் நல்லா ஷார்ப்பாக இருந்தது. பட் நம்ம அரோனா கொஞ்சம் அட்டாக் பண்ணனால அதோடய ஃபின்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 1 மந்தில் ஃபின்ஸ் க்ரோத் ஆகிடும், பழைய மாதிரி ஆகிடும். ஸோ இதான் இப்போ இப்போதைக்கு நம்மக்கிட்டே இருக்கிற ஃபிஷ்ஷஸ் இது மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறமா க்ரீன் டெரர் இருக்குது, அந்த ஒரு பேரு. ஸோ அது பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரோத்து, அவ்வளோ ரொம்ப ஸ்லோ க்ரோவிங்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பருன் ஷார்க்கும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ க்ரோவிங் தான் கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் வளர மாட்டேங்குது, கொஞ்சம் ஸ்லோ க்ரோவாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் இதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக ஃபீடிங் போடுறேன் கொஞ்சம் ஹெவியாக, பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரோத் அந்தளவு இல்லை. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் ஸ்லோ க்ரோவிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கோய் பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு 2 மந்த்ஸ் ஆகுது கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா 2 மந்த்ஸ் கொஞ்சம் அரோனா கிட்டேருந்து நல்லா அடி வாங்குது, பட் இருந்தாலும் தாங்குது. ஸோ டெட்டெல்லாம் ஆகலை, நல்லா தான் ஹெல்த்தியாக தான் இருக்குது. என்ன அரோனா கொஞ்சம் அக்ரெசிவ் ஆச்சுன்னா அடிக்கடி வந்து கடிக்கும். ஸோ மற்றபடி வேறு எதுவும் ரொம்ப அக்ரெசிவெலாம் எதுவும் ஆனதில்லை. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா எல்லா ஃபீடிங்கும் எடுக்குது. பில்லட்ஸு நம்ம சிக்கன் ஆட்டெலாம் போட்டாலும் இந்த கோயும் சாப்பிடுது. ஸோ க்ரோத் ஆன மாதிரியும் இருக்குது கொஞ்சம்.
ஸோ அதுக்கு மேலே வேறு எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை. ஸோ வாங்க கைஸ் நம்ம ஃபீடிங்க்கு போயிடுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஃபிஷ்ஷு தான் ஃபீட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சிக்கன் ஆட் அந்த மாதிரி தான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபீட் பண்ணுறேன். ஸோ நம்ம பருண் ஷாருக்குலாம் இதுக்கு முன்னாடி ஃபிஷ்ஷு இந்த மாதிரி கட் பண்ண ஃபிஷ் சாப்பிட்டதில்ல. ஸோ இப்போ தான் நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறேன். ஸோ எப்படி சாப்பிடுமா என்ன இதுன்னு எனக்கே தெரியல. ஸோ வாங்க பார்ப்போம். போட்டு பார்த்து தான் முடிவு பண்ண முடியும், என்ன சாப்பிடுதா இல்லையான்னு தெரியும். ஃப்ளாஷ்பேக். கைஸ், நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த ஃபிஷ் தான் ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷீலான்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஏன் இந்த ஃபிஷ் சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா முள் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மீனில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மார்க்கெட்டில் வாங்குற ஃபிஷ்லாம் ஃபீட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி முள் இல்லாத மாதிரி ஃபிஷ்ஷாக வாங்கி ஃபீட் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முள் இருக்கிற மாதிரி ஃபிஷ் நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா சப்போஸ் அந்த முள் வந்துட்டு உங்கள் ஃபிஷ்ஷோடைய த்ரோட்லேயோ இல்லை எங்கேயாச்சும் போய் குத்திருச்சுன்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி முள் இல்லாத மாதிரி ஃபிஷ் ஃபீட் பண்ணுறது பெட்டர். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நெத்திலி மாதிரி ஃபிஷ்லாம் ஃபீட் பண்ணலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முள் ரொம்ப குட்டி தான். ஸோ அது நம்ம ஃபிஷ்ஷை எதுவும் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஸோ இது எப்படி வந்துட்டு ஃபீட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நான் காமிச்ச மாதிரி முதல்ல அந்த வெளியில் இருக்கிற ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அது கட் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணும்போதே அதுலேருந்து கொஞ்சம் ஃப்ளஷ்ஷெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி போடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என் அரவணாக்கும் கேட் ஃபிஷ்க்கும் கட் பண்ணாமல் அந்த சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே போடுறேன். நான் அப்புறம் நம்ம பருள் ஷார்க்குக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி சின்னதாக போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வர்ற மாதிரி நீங்களே பார்த்து பண்ணலாம். ஸோ ஈஸி தான். இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிஷ்ஷஸில் நார்மலாகவே ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி. ஸோ நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்குலாம் இது ஒரு நல்ல ப்ரோட்டீன் டயட்டாக இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் கொஞ்சம் ஈஸியாக ஆகும். ஸோ சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போட்டோன்னா நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 days ஆகும் மினிமம். பட் இந்த மாதிரி ஃபிஷ் போடுறதுனால அந்த பிரச்சனை வராது. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும், 1 day டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ இன்டர்னலாக நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு டைஜஷனில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். பட் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம ஃபீட் பண்ணுறதா இருந்தால் நம்ம டேங்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப கலக்கி விட்டுரும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு டேங்க்லேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி ஃபிஷ்ஷோடைய ஸ்மெல்லு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா டேங்க்கே ஒரு மாதிரி தண்ணி ஒரு மாதிரி க்ளவுடி ஆகிடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீட் பண்ணி நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு 50 to 70% வாட்டர் சேஞ்ச் பண்ணால் இந்த பிரச்சனை வராது. ஸோ சரியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபிஷ் கட் பண்ணி நம்மளுடைய மான்ஸ்டர் ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ணுறதுனால நம்ம உடம்புலேருந்து கொஞ்சம் ஸ்மெல்லு வரும். ஏன்னா நம்ம அந்த ஃபிஷ்ஷை கட் பண்ணி கொஞ்சம் தொடுறதுனால நம்ம கையிலேருந்தும் ஸ்மெல் வரும், நம்ம உடம்புலேருந்தும் ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபீட் பண்ணுறதுனால நம்ம ஃபிஷ் டேங்க்லேருந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும். ஸோ இது இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான். ஏன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு 1 day ஃபுல்லாக நம்ம ரூம்லேயே ஒரு மாதிரி ஸ்மெல்லு, ஒரு மாதிரி ஃபிஷ்ஷு ஸ்மெல்லாக தான் இருக்கும். ஸோ இது என்ன பாவம் பார்த்திங்கன்னா இந்த சில பேருக்குலாம் இந்த ஃபிஷ்ஷோடைய ஸ்மெல் வந்துட்டு ஒத்துக்காது. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி ஆகும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு 50 to 70% வாட்டர் சேஞ்ச் பண்ணால் இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். பார்க்குறதுக்கு சிக்கன் பீஸ் மாதிரி தான் இருக்குது, சாப்பிட்ருன்னு நினைக்கிறேன். நம்ம அரவணா பாருங்க கைஸ் இன்னும் ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னு. ஸோ பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஸ்பீடாக எடுத்ததுன்னு. இப்போ பாருங்கள் நம்ம பருண் ஷார்க் எவ்வளோ ஆக்டிவ் ஆகும்னு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பருண் ஷார்க் எந்த அளவு ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னு. நம்ம பருண் ஷார்க்கும் ஃபீடிங் எடுக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம பருண் ஷார்க்கு வயிறு அப்படியே இறங்கியிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஃபீடிங் எடுத்துருச்சு பருண் ஷார்க்கு.
இந்த ஃபிஷ் ஃபீட் பண்ணுறதுனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டேங்க் ரொம்ப கலக்கிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டேங்க் எந்த அளவு கலங்கிருக்குன்னு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்ச் நாளைக்கு பண்ணிவிடுவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபிஷ்லாம் ஃபீட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் கைஸ். வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லைனா பவர்ஃபுல்லான ஃபில்டர் வச்சுருந்தா ஓகே. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட்டு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம ஷார்க்கு வயிறு எந்தளவு கீழே இறங்கிடுச்சுன்னு. இப்போ வாங்க கேட் ஃபிஷ்க்கு போடுவோம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்துட்டு இந்த வீடியோ பற்றி என்ன தோணுதோ அதை வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் பார்த்து என்ன உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரிஞ்சுப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன சொல்ல வரேன்னா, இந்த கேட்ஃபிஷ்ட்டு இந்த ரெட்டில் கேட்ஃபிஷ்ஷு நீங்கள் வளர்க்குற மாதிரி இருந்தால் ஒன்று கொஞ்சம் பாண்டு மாதிரி செட் பண்ணணும். அப்படி இல்லைனா பெரிய டேங்க் மாதிரி செட் பண்ணணும். டேங்க் மேட்ச்சும் கொஞ்சம் நம்ம அரவணா மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் வளர்கிற மாதிரி டேங்க் மேட்ச் போடணும். ஸோ இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட்டெயில் கேட்ஃபிஷ் சூஸ் பண்ண வேணாம். ஸோ அதை தவிர நான் இப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பேன் டேங்க்லேயே வளர்கிற மாதிரி ஒரு 10 கேட்ஃபிஷ் டைப்ஸு. ஸோ அது நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் டேங்க்லேயே எந்த மாதிரி நம்ம கேட்ஃபிஷ்லாம் வளர்க்கலான்னு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கேட்ஃபிஷ்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ அதை விட்டு இந்த ரெட்டெயில் கேட்ஃபிஷ்லாம் வாங்குறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களால் பாண்டோ இல்லைனா 6 ஃபீட்டுக்கு மேலே பெரிய டேங்க் கட்ட முடியாதுன்னா நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக ரெட்டெயில் கேட்ஃபிஷ் வளர்க்கலாம். ஸோ அப்படி வளர்க்க முடியாதுன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் லிங்க் தரேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம் வேறு என்ன மாதிரி கேட்ஃபிஷ் டைப்ஸ்லாம் வளர்க்கலான்னு. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ பருண் ஷார்க்கும் பாருங்கள் நல்லாவே ஃபீட் எடுத்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஸோ இதே மாதிரி நிறைய மான்ஸ்டர் ஃபிஷ் அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம வீடியோவில் கண்டிப்பாக வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாய்.